ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பேங்கிள்ஸ் வச்சு ஹேங்கிங் ப்ரூச் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நான் இப்போ வந்துட்டு ஒரு ஆர்கான்சா கிளாத் எடுத்துருக்கிறேன். நெட்டு கிளாத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆர்கான்சா கிளாத் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு பேங்கிள்ஸ் வந்து நான் ஒரு கொஞ்சம் பெரிய பேங்கிளாக இருக்குது, சின்ன குட்டி பேங்கிள்னா இன்னும் அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஒரு பேங்கிள் எடுத்துருக்கேன். அதில் B7000 க்ளூ வந்துட்டு அதில் வந்துட்டு சுற்றிலும் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஆர்கான்சா கிளாத்தை வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன ஒட்டுறேன்னா குந்தன் ஸ்டோன் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே, ட்ராப் ஷேப், ஓகே, திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோனை வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த நெக்லிப் ஸ்டோன் அதெல்லாம் வந்துட்டு ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? அதுவும் அழகாக தான் இருக்கும். கலர் கலராக நிறைய குந்தன் ஸ்டோன் இருக்குது, திலகம் ஷேப்பு, ட்ராப் ஷேப்பு, நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, அதில் நீங்கள் எனி ஒன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இதில் குந்தன் ஸ்டோனில் உள்ள திலகம் ஷேப் வந்து ஒட்டிக்கிறேன். ஓகே, அப்படி அந்த ரவுண்டை சுற்றிலுமே வந்துட்டு ஒட்டிக்கணும். B7000 க்ளூ கொடுத்தா தான் இது வந்துட்டு நல்லா அட்டாச்மெண்ட் இருக்கும். தண்ணியில் போட்டால் கூட அவ்வளோவா இலகி வந்துடாது. ஓகேங்களா? ஆனால் வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, அது வந்துட்டு ஒட்டக்கூடாது, அது வந்துட்டு இலகிடும். ஓகே, நம்ம வந்துட்டு இதையும் ஸ்டிச் பண்ணி இதையும் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இதுக்கு வந்துட்டு நம்ம ஹேங்கிங் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் நூல் கோர்த்துட்டு ஒவ்வொரு ஹேங்கிங் பீட் இருக்குல்ல, அதை எடுத்து அதுக்கு லோடு வச்சுட்டு ஒரு 7 பீடு வந்து ஹேங்கிங் கொடுத்துக்கிறேன். ஹேங்கிங் கொடுக்கலாம், கொடுக்காமையும் கொடுக்கலாம், அதுவும் அழகாக தான் இருக்கும். இது வந்துட்டு ஹேர் ப்ரூஷாக பண்ணிக்கலாம், ப்ளவுஸில் வந்துட்டு அட்டாச் பண்ணி அப்படியும் பண்ணிக்கலாம், அதுவும் அழகாக தான் இருக்கும். நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான் அந்த ப்ரூச்சஸ் வந்து நம்ம எப்படி வந்து மேக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு உங்களோட ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கோ அந்த மாதிரி தான் இது வந்துட்டு ஒர்க் பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஹேர் அக்சசரிஸ் ஆட்டும் ஒர்க் பண்ணலாம். இதில் வந்துட்டு நம்ம மேக் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு அந்த ஸ்லைட் இருக்குல்ல, அதை கொடுத்து நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு மேலே கொழுவி கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சென்டரில் நம்ம வைக்கணும். ஓகே, இதில் ரேண்டமாக நான் வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் எடுத்துருக்கிறேன். ரேண்டமாக பீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு மீதம் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கப்புறமேட்டுக்கு இன்னும் இதுக்கு மேலே வந்துட்டு க்ளூ ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னும் நம்ம ஆர்கான்சா கிளாத் வந்துட்டு ஒட்ட போகிறோம். நான் ஆர்கான்சா கிளாத் எடுத்துருக்கிறேன். நெட்டு கிளாத்தும் அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கிளியராக தெரியற மாதிரி எடுக்கணும். அப்போ தான் உள்ளே கிடக்கிற அந்த ஷேக்கிங் எல்லாமே வந்துட்டு தெரியும். இது ஒரு மெத்தடில் பண்ணுறேன். லாஸ்ட் இன்னொரு மெத்தட் உண்டு, அதுவும் வந்து பண்ணிக்குவேன். அது பண்ணணும் அப்படின்னா உள்ளுக்கு அந்த பீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பீட்ஸ் ஒன்றும் போட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு அந்த உள்ளுக்கு அக்கறைய ஃப்ளவர்ஸாக இருக்கலாம், எனி ஒன்று வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு நான் இது வந்துட்டு சால்ட்ரு ஐயும் வச்சு நான் வந்துட்டு மிச்சம் இருக்கிறத வந்துட்டு நான் இது கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் பத்தி இருக்கும்ல, அந்த பத்தி வச்சுட்டு எடுத்துக்கலாம். சால்ட்ரிங் அயன் தேவையான உள்ளது இல்லை. ஓகேவா? அந்த பத்தி வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி மெதுவாக அப்படியே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து அது கட்டாகி வந்துடும். ஓகே, நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த பக்கம் திருப்பி வச்சுட்டு இதே மாதிரியே அதையும் நம்ம வந்துட்டு ஷோல்டரிங் அயன் கொண்டு கட் பண்ணி அந்த கிளாத்தையும் எடுத்துக்கணும். மெதுவாக அதில் வந்து கட் பண்ணிக்கணும். நம்ம ஹேங்கிங் கொடுத்துருக்கோம், த்ரெட் வந்து கட் ஆகக்கூடாது. மெதுவாக கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இது வந்து ப்ரூச் ஆடுது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு ப்ரூச்சு. இனி இதுக்கு பகரம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே அது பண்ணிக்கணும். அந்த ஹேங்கிங் போடாமல் பண்ணணுன்னா ஃபஸ்ட் நம்ம அது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அந்த கிளாத்தை ரெண்டாவது ஒட்டிக்கணும். ஓகேங்களா? இதை இப்போ பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளுக்கு கொடுக்குற ஷேக்கிங் வந்து கொடுக்க வேண்டாம், அது தேவையில்லை. நீங்கள் அது கொடுக்காம
இதே மாதிரி மேலே இதே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுவும் கொடுத்துக்கலாம். இது கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது கொடுத்துட்டு நீங்கள் லாஸ்ட்டு ஒரு கிளாத்தை அடியில் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, இதை ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அந்த கிளாத்தை வந்து ஒட்டிக்கணும். ஓகேங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் நான் எப்படி ஒர்க் பண்ணிக்கிறேன், நீங்கள் இதில் வந்துட்டு அக்ரிலிக் ஃப்ளவர்ஸ் வைக்கலாம், கிளிப் ஸ்டோன் வைக்கலாம், இனி உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை மாதிரி அதை வந்து ஸ்டிச் பண்ணி அழகுபடுத்திக்கோங்க. ஓகேங்களா? நான் என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக முடிச்சிட்டேன். நல்லா கிராண்டாகவும் பண்ணலாம். இன்னும் உள்ளுக்கு அதில் எல்லாம் வந்துட்டு ஸ்டிக் பண்ணலாம். இந்த இது ஜெர்கான் ஸ்டோன் ஒட்டலாம், குந்தன் ஸ்டோன் ரவுண்டட் ஒட்டலாம், அப்படிலாம் நிறைய ஒட்டலாம். பட்டு எனக்கு இது சும்மா இருக்கனால நான் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு முடிக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நம்ம அந்த OHP ஷீட் வச்சு நம்ம இப்போ கிளாத் வைக்கிறோம், கிளாத்துக்கு பார்க்குறோம் OHP ஷீட் வைக்கலாம், வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அப்படியும் மேக் பண்ணலாம். ஸோ நான் 3 மெத்தடில் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒன்று ஒர்க் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஆனால் மெட்டீரியல்ஸ் நிறையா ஆகும், அதனால் ஒன்றே போதும், ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இதையும் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, நீங்களும் ஸ்டிச் பண்ணி ஸ்டென் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.